இவரு மலிங்கா, ஜெயசூர்யாலாம் உட்காந்துட்டு பவுலிங் போடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. பேட்டிங்கை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு சீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய லெஜெண்டரு அவங்க. ஜெயசூர்யாலாம் அவருக்கு இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அவரோட பேருக்கு, அவரோட இருக்கிற காசுக்கெல்லாம் அவர் வந்து ஸ்ரீலங்கன் டீமை வந்து இப்படி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அவரும் ஜாலியாக மற்ற பிளேயர்ஸ் மாதிரி போயிடலாம். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு நானே கேப்டன் பண்ணுறேன், சரி நானே கோச்சிங் பண்ணுறேன், இந்த டீமை ஓரளவு நான் கொண்டு வந்து பழைய மாதிரி மாத்துறேன்னு எல்லாம் பண்ணி கொண்டாந்து இவ்வளோ ஒரு ஜிம்பாவே கூட தோத்து, இங்கிலாந்துல கையில் இருந்த மேட்ச் கேவலமா பேட்டிங் ஆடி தோத்து. எனக்கு தெரிஞ்சு ஜெயசூர்யா வந்து ஆடி இருந்தா கூட நீங்க மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். அப்ப ரன்ஸ் சேசிங் பண்ண முடியாதா? உருட்டி 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 120 வந்து உருட்டி உருட்டி சிங்கிள் ஆடி பவன் ரத்னாங்கெல்லாம் தூக்கி இதுக்கப்புறம் நீ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பக்கமே கூட பேன் பண்ணி விட்டுறணும். 3 விக்கெட் போயிருக்குது, அப்பதான் தூக்கி அடிப்பியா? கொஞ்சம் கூட கிரிக்கெட்டிங் சென்ஸ் கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 4 தொடர்ந்து போன ஓவர்ல கடைசி பால் 4 தொடர்ந்து 2 4 அடிச்சுட்ட. அந்த பால் நீ அந்த பால் தூக்கி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்கு தூக்கி அடிக்கிற நீ? இப்ப என்ன வணக்கம் மக்களே, இது வந்து ஸ்ரீலங்கா விசஸ் இங்கிலாண்டோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அந்த மாதிரிலாம் இல்ல, நினைச்சண்டா அப்படின்ற மாதிரி அந்த மீம் தான் ஞாபகம் வருது. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஆகி போச்சு இந்த மேட்ச். சூப்பர் 8ல என்னதான் நடந்தது மேட்ச் இப்போ பார்த்தீங்களே நீங்க 2 பேரும், என்ன ஆச்சு சொல்லுங்க கொஞ்சம். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, அவங்க ஊர்ல நடக்கிற மேட்ச் என்னென்னமோ நம்ம ஸ்ரீலங்கா வந்துட்டு அப்படி இப்படின்னு பாராட்டிட்டுலாம் பேசிட்டு இருந்தோம். எனக்கு நமக்கே கஷ்டமா இருக்கு. என்ன இந்த டீம் இப்படி பண்ணிடுச்சுன்னா அப்போ ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்ன நீ தஸ்வம் சேனக்கா கேப்டன் பா, நீ என்ன இன்னைக்கு அவர் ரொம்ப மோசமா ஆடினாரு. நீங்க ரன்னை பார்த்தீங்கன்னா 30 ரன்னு தெரியும். ஏன் பவுலரை கொண்டு போய் ஸ்ட்ரைக்ல வச்சுக்கிட்டே இருந்தாரு. பவுலிங் மாத்தி கொடுக்கல, சூப்பரா பண்ணார். பேட்டிங்ல நான் எப்போ நீ தானே ஜெயிச்சு கொடுக்க போற அப்படின்னா நீ தானே ஃபுல் ஸ்ட்ரைக் எடுக்கணும். உன்னை நம்பி தானே அத்தனை விக்கெட் போய் உன்னை நம்பி தானே மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நீயும் ஒரு கடைசி ஓவரில் அந்த பால் தான் சிக்ஸ் அடிச்ச. சரி பரவாயில்ல, மேட்ச்ல ஏதோ இருக்குங்கும்போது அடுத்த ஓவரில் சிங்கிள் கிடைச்சா அடுத்த பாலே அடிக்க போய் அவுட் ஆயிட்ட. நீயும் மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாதுண்ணா. இப்ப நிசங்கா 2.3 ஓவருக்கு 15 ரன்னு. நம்ம அந்த நிசங்கா வந்து தூக்கி ஒரே ஒரு ஃபில்டர் தான் இந்த ஆர்ச்சர் ஓவர்ல தூக்கி கரெக்டா கை கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னல, இந்த குசால் மெண்டிஸ் ஸ்பின்னருக்கு கேஸ்ன்னு இந்த வில்ஜாக் சும்மா கை சுத்தி போட்டு ஷார்ட் டிஸ்மில் கைக்கு நீட்டா கை கொடுத்துட்டு போறாரு. ஆனா குசால் பெரேராக்கு எவ்வளவு முட்டுக்குள்ள அவர் தூக்கணும்னு சொல்லிட்டு காமிக் மிஸ்ராக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தேன். அவரு நல்லா வச்சிருந்தேன். பவன் ரத்நாயக்கு நான் பேன் ஆயிட்டு அந்த 4 லீக்ல 4 மேட்ச் பார்த்துட்டு, ஏப்பா 3 விக்கெட் போயிருச்சு, வந்தாலும் நீ தூக்கி அடிப்பியா? இந்த இடத்துல சரித்த சிலங்காவை கரெக்டா மிஸ் பண்றாங்க. நான் சரித்த சிலங்காவை மிஸ் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது மாதிரி 2-3 ஆட்டை எனக்கு காப்பாத்தி விட்டுருக்காரு, நான் பாத்திருக்கேன். என்ன நீட்டா 13க்கு 3 விக்கெட் 20 ரன் பக்கமா 3 விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஆடணும்? அப்படி ஆட விட்டுட்டு வெள்ளை ஒருத்தர் கூட நீங்க வந்து எக்ஸ்ட்ரானரி டெலிவரி அது மாதிரிலாம் ஒருத்தர் கூட அப்படியே அவுட் ஆகல. ஒண்ணுமே போடல. இங்கிலாந்தே மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு கிளமா விக்கெட் ஆக முடியுமா? இவ்வளவு கிளமா போக முடியுமா? அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன நமக்கே இவ்வளவு வருத்தமா இருக்குன்னா ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். நாம ஸ்ரீலங்காவுக்கு முட்டு எல்லாம் கொடுக்கல. ஸ்ரீலங்கா லீக்ல நல்ல கிரிக்கெட் விளையாண்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணோம். நல்லா விளையாண்டாங்க. இங்க என்னன்னா சூப்பர், அதுக்கு மேல செமிக்கு வரது கஷ்டம். 2 ரேட்டுமே நல்லா அடி, செமிக்கு வரது கஷ்டம். செம்மி நீ எங்க யோசிச்சுட்டு செம்மி எங்க யோசிச்சுட்டு இருக்கு? என்ன குரூப் இது? நம்மளோட பயங்கர டஃப்பான குரூப். இதுல ஜிம்பாவே ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு ஒரு டவுட், இந்த ஸ்பின் ஆட மாட்டேங்கிறாங்க. ஓகே, பாகிஸ்தான் கிட்ட இந்த ஸ்பின் எல்லாம் ஆட மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற 1.5 ஸ்பின்னரு வில்ஜாக்ஸ், அடில் ரஷீத், லைம் டேவிசன், இவங்க 3 பேத்தையுமே ஆடலைன்னா அங்க உஸ்மான் தாரிக்கு, அப்ராரு, இவங்களா சைமா இப்பெல்லாம் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 11 அடிச்சா மட்டும்தான் டீம். மத்தபடி அந்த டீம்ல ஒண்ணுமே இல்ல. 11 அவ்வளவுதான். மேல அவுட் ஆனா நான் அவனு கேக்குறேன், அவ்வளோ வீக்கா ஸ்ரீலங்கா பேட்டிங்? ஏன்னா ஆக்சுவலா இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போடுறன்ட்டு ஒரு நல்ல மூவ் தான்.
இங்கிலாண்ட 140க்கு கண்டெய்னும் பண்ணாங்க. இருந்தாலுமே 10 நிசங்காவும் குஷால் மெண்டிஸும் அடிக்கலைன்னா அவ்வளவுதானா ஸ்ரீலங்கா பேட்டிங். ஏன் நீ பவுலிங் ஸ்ரீலங்கா பேட்டிங் இல்ல ஸ்ரீலங்கா பவுலிங் பண்ணும்போது அவ்வளவு ஆசையா இருந்து மேட்ச் முடிஞ்சது 120 130க்கு முடிஞ்சிடும் நினைச்சேன். அப்பயே எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் கொடுத்தாங்க, பரவாயில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் போனா அடிச்சுக்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பேட்டிங் பார்த்தா அப்படியே என்ன போய் தண்ணி குடிச்சிட்டோம்னா ஒரு விக்கெட்டு, சரி அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குற 2 விக்கெட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடிடுவான்ப்பா அப்படின்ட்டு எந்திரிச்சு இந்த பக்கம் போய் ரிமோட் எடுக்க போனா 3 விக்கெட்டு. என்னடா பண்றீங்க, 20 ரன் 3 விக்கெட்டு. மேட்ச் ஸ்ரீலங்காவை நம்ம எங்கேயோ வச்சிருந்தோம் செமிஃபைனல்ல வரும் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டார் பாரு, அவர் ஞாபகம் தான் வருது எனக்கு. காசு கொடுக்கறது வாங்கிட்டு இவனுங்களாம் ஆடுறானுங்க, அதனால அப்படிதான் ஆடுவானுங்க. ஜிம்பாவே கிட்டே இவங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம் இதுக்கு மேல வராது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீம், ஒரு லெஜண்ட் இவரு மலிங்கா, ஜெயசூர்யாலாம் உட்காந்துட்டு பவுலிங் போடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. பேட்டிங்கை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு சீட்ல போய் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவங்க. ஜெயசூர்யாலாம் அவருக்கு இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அவரோட பேருக்கு அவரோட இருக்கிற காசுக்கெல்லாம் அவர் வந்து ஸ்ரீலங்கன் டீமை வந்து இப்படி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அவரும் ஜாலியாக மற்ற பிளேயர்ஸ் மாதிரி போயிடலாம். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு நானே கேப்டன் பண்ணுறேன், சரி நானே கோச்சிங் பண்ணுறேன், இந்த டீமை ஓரளவு நான் கொண்டு வந்து பழைய மாதிரி மாத்துறேன்னு எல்லாம் பண்ணி கொண்டாந்து இவ்வளோ ஒரு ஜிம்பாவே கூட தோத்து, இங்கிலாண்டில் கையில் இருந்த மேட்ச் கேவலமாக பேட்டிங் ஆடி தோத்து. எனக்கு தெரிஞ்சு ஜெயசூர்யா வந்து ஆடி இருந்தால் கூட இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ மோசமாக கேவலமாக ஆடினாங்க இன்னைக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் கிரிக்கெட் விளையாட போன இடத்துல எல்லாருமே யார் ஜெயிப்பாங்க ஸ்ரீலங்கா கண்டிப்பா ஒன் சைடு மேட்ச். பவுலிங் அப்படி ஹாட் ஸ்டார்ல மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்கா என்னமா பவுலிங் போடுறாங்க அப்பா, பறந்து இன்னைக்குன்னு பார்த்து ஸ்ரீலங்கா பறந்து கேட்ச் பிடிச்சாங்க. 140 ரன், அவ்வளவுதான் மேட்ச் ஓவர் அப்படின்னு பார்த்தா, இப்படி பார்க்கும்போது இப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள ஒரு விக்கெட், இப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள ஆல் அவுட், மேட்சே முடிஞ்சு போச்சு. இதுல வேற 37 ரன் இருக்கும்போது ஃபில் சால்ட்டுக்கு ஒரு ரன் அவுட் விட்டாங்க. அவர் 69 ரன் 63 ரன் அடிச்சாரு. அதுல ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா. ஆல்ரெடி இந்த கிரவுண்ட்ல இதே இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து ஒரு மேட்ச் வந்து இப்ப வேர்ல்டு கப் முன்னாடி 128 அடிச்சு இங்கிலாந்து ஸ்ரீலங்கா வந்து 100 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி அந்த மேட்சுமே லோ ஸ்கோரிங் தெரியல. ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது டாஸ் வின் பண்ண நாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 130 ரன் 140 ரன் அடிச்சிருக்கோம். நல்லா திரும்புது, நல்லா ஸ்லோ பிச்சா இருக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ண பார்த்துருக்கணும். இவங்க சேசிங் பண்ண நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா பேட்டிங்ல? ஸ்ட்ரென்த்தே இல்லை. 10 நிமிஷம் அடிக்கலாம் குஷால் மெண்டிஸ் அடிக்கணும். குஷால் மெண்டிஸ் என்னைக்குமே நல்லா ஸ்பின் போடுற டீம் மட்டும் அடிச்சதே கிடையாது. நான் தான் ப்ரிவியூலே சொன்னேன், ஃபாஸ்ட் போட்டா நல்லா விளையாடுவாரு, ஸ்பின் போட்டா ஆட மாட்டாருன்னு சொன்னா அதே தான் நடந்துச்சு. டீம் 2 பேர் தான் பேட்டிங். நம்ம பவன் ரத்னாக்கு, சனக்கா, வெள்ளாலாகு இவங்களெல்லாம் நம்ம கணக்குல இருக்கக்கூடாது. 2 பேட்டிங் மேட்ச் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அது கூட சூப்பரா bowling போட்டார். பேட்டிங்கா ஒரு 20 ரன் குரூஷியல் ரன்ஸ் அடிச்சாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு விஜாக்ஸ். இல்ல நான் என்ன சொல்றேன், ஓவர் டிபெண்டன்சி இதுதான் ஓவரா டிஃபெண்ட் பண்றாங்க நிசங்கா, குஷால் மெண்டிஸையும். இப்ப சனாக்கா இன்னைக்கு ரன் அடிச்சாலுமே அவர் பேட்டிங் ஒரு 140க்குள்ள அவங்க பிளான் கரெக்ட். நம்ம 140 அந்தக்குள்ள கண்டெயின் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த 140 கூட அடிக்காத டீம் அது. 2 பேர் அடிக்கலாம் டீமே அவ்வளவுதானா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா சொல்லியாச்சு 10 நிமிஷம் அடிக்கலாம், அந்த டீம்ல 100 வராது. நீங்க பாத்துல 95க்கு ஆல் அவுட். அதோட நான் இன்னொன்னு சொல்றேன் கேளு. இது வரைக்கும் இங்கிலாண்டை வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சதே இல்லையா வேர்ல்டு கப்ல. 11 மேட்ச் அடிக்கிறோம், 11 தோல்வியா. அது வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து ஸ்ரீலங்கா போட்டுருக்கும்போது சொன்னா இன்னைக்கு மாத்திருவாங்க, இதெல்லாம் கமெண்ட்ல சொன்னாங்க, ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் தூக்கி போடு இன்னைக்கு மாற போகுதுன்னாங்க. ஒன்னும் மாறல. ஸ்ரீலங்கா இவ்வளோ மோசமா ஆடி இருக்க தேவையில்ல. எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்புறம் என்ன பண்றேன்னு ஒன்னும் புரியல. அதை விடுங்க, இதை விட காமெடி 140 ரன் சேசிங் பண்ண முடியாதா? உருட்டி 120 வந்து உருட்டி சிங்கிள் ஆடி பவன் ரத்னாக்கெல்லாம் தூக்கி இதுக்கப்புறம் நீ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பக்கமே வரக்கூடாது பேன் பண்ணி விட்டுறணும். 3 விக்கெட் போயிருக்குது, அப்பதான் தூக்கி அடிப்பியா? கொஞ்சம் கூட கிரிக்கெட்டிங் சென்ஸ் கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 4 தொடர்ந்து போன ஓவர்ல கடைசி பால் 4 தொடர்ந்து 2 4 அடிச்சுட்ட. அந்த பால் அந்த பால் தூக்கி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்கு தூக்கி அடிக்கிற நீ? இப்ப என்ன டீம் அவ்வளவு ரன்னுக்கு ரன் வந்துருச்சு, உனக்கு கையில வந்துருச்சு. இன்னொரு 20 ரன்னுங்கும் போது தட்டி ஆடி இருந்தா மேட்ச் உன் கையில.
அது அந்த எனக்கு அதை இல்ல பத்தி இப்போ இதுல பேசவே வேற வேண்டாம். வெள்ளாள வந்து அக்சர் பட்டேல் மாதிரி ஆகணும், சடேஜா மாதிரி ஆகணும்னு ஆசை வேற. இவங்கெல்லாம் என்னென்ன இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரணும். நாம அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அது மாதிரி பேட்டிங் ஆடணும். வெள்ளாளகெல்லாம் சூப்பர் ஸ்டார் இப்ப அவங்க நாட்டுல வந்து. ஆமா. வெள்ளாள மாதிரி ஒரு பிளேயர் வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா விக்கெட் கொடுத்துட்டு போறது, குசால் மெண்டிஸ் இவ்வளவு கேர்லெஸ்ஸா விக்கெட் கொடுத்துட்டு போறது, இதெல்லாம் பார்க்கும்போது ம். இந்த எனக்கு யார் அவுட் ஆனது இந்த பவன் ரத்னாயிக்கு அவுட் ஆகும்போது பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னடா பேட்டிங் ஆடுற நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீ உனக்கு உனக்கு யார் சரித்த சில பதிலா ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு, கேப்டன் பண்ணாரு. அவரை தூக்கிட்டு வந்து டீம்ல நீ 51 ரன் டிஃபீட் ஆயிருச்சு. 2 ரேட்டுல கால்குலேஷன் போட்டு பிடிக்கணுமா நீங்க எல்லா மேட்சும் நீ வந்துட்டு இப்ப 5 ஓவர் ஸ்பேர் வச்சு அடிக்கணும். இதுக்கு மேல எப்படி அதுல மலையில மேட்ச் வேற மலையில போயிடுச்சு. வந்து ஒரு அதெல்லாம் மேட்ச் வாய்ப்பே இல்ல. போயிருச்சு. ம். அவங்க வந்து ஜெயிச்சு 2 மேட்ச் ஜெயிச்சா போது 5 பாயிண்ட் வந்துரும். ம். நீ 2 ரேட்டையும் கணக்கு பார்க்க முடியாது. இப்ப இங்கிலாந்து 3க்கு 3 ஜெயிச்சு ம். இப்ப 5 பாயிண்ட் அவன் வந்துருவான். இதுல பிட்ஸ் அண்ட் பட்ஸ் இதுல ஏகப்பட்ட இருக்குது இந்த குரூப்ல. இல்ல அது எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா அவ்வளவு. இதுக்கு ஏன் நீ ஜிம்பாவே கூட ஜெயிச்சுட்டு தோத்துட்டு சரி அந்த மேட்ச் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன்னு சொல்லலாம். அதுவும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ல ஜிம்பாவே மாதிரி ஒரு டீம் கிட்டயே நீ தோத்துருக்க கூடாது. 150 ரன் அந்த கிரவுண்ட்ல 150 ரன் எவனும் சேசிங் பண்ண முடியாது. நீங்க 180 ரன் நீ சேசிங் பண்ண விட்ட ஸ்ரீலங்காவை. சரி நம்ம சரி, அது கூட மேல பெருசா எடுத்து போச்சு அப்படின்ட்டு விட்டா, விட்டா இது நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு அதான் தயவு செஞ்சு ஸ்ரீலங்கா பத்தி பேசவே வேண்டாம். இங்கிலாந்து பத்தி பேசிட்டு வீடியோ முடிச்சுக்குவோம். அதுதான் நான் ஒரே இதுதான். இங்கிலாந்து பத்தி பேசணும்னா என்ன ஒரே ஆள் தான், வில் ஜாக்சன் ஒருத்தர் மட்டும்தான். மேட்ச் அடுத்தது சாம் கரன். நம்ம மேட்சே முடிச்சுட்டு போயிட்டான். ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். இங்க பாரு பேட்டிங் அவங்களும் காலி, வில்ஜாக் மட்டும் தான் பவுலிங்கும் போடணும், பேட்டிங் ஆடணும். சாம் கரன் நான் தான் சொன்னேன், சாம் கரன் தான் ஒருத்தர் பவுலிங் அவர் யூஸே பண்ணல. எங்க வந்தாரு அவரு? சாம் கரன் பவுலிங்கே தெரியல. வில்ஜாக்க வச்சு பவர் பிளேலே ஓவர் மேட்ச் முடிச்சுட்டு மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாரு. போயிட்டாரு. ஜெம்மி ஓர்டன் ஜெம்மி ஓர்டன் எல்லாம் வச்சு இங்கிலாந்து ஒரு பொட்டனா Another CSK. பவுலிங் கிட்ட போயிட்டு 90 ரன்னுக்கு ஆட விட்டானலாம் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இருக்கிறதுலே மோசமான பவுலிங்னா இவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த பிச்சில் டேர்ன் ஆகணும். அதில் ரசி தான் பயங்கரமா டேர்ன் பண்ணுவாரு. அவர்கிட்ட தான் விக்கெட் வில்ஜாக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. மொத்த விக்கெட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ எங்க போய் அதில் ரசி வரையும் வெயிட் பண்ற? எனக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல ஒண்ணு புரியல. ஏன்னா நம்ம இந்தியால எல்லாம் தூக்கி ஆடுறானுங்கன்னா இது சின்ன பவுண்டரி 67 70 80 தாண்டாது பெருசா மேக்சிமம். இவனுக்கு எல்லாமே வச்சிருக்கிறது 85 70 75 வச்சிருக்கானுங்க. ஏன் ஸ்டார்டிங்ல இருந்து தூக்கி அடிக்க பார்த்து அவுட் ஆகணும்? கொஞ்சமா ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஆடி இருந்தா இன்னைக்கு மேட்ச் கையில. ஆமா 85 மீட்டர் எங்க பாரு 85 மீட்டருங்களா பிரச்சனையே இல்ல. பவர் பிளேயர்ல அந்த சர்க்கிளை தாண்டி அடிக்க மாட்டேங்கிறாங்களே. நீ எங்க அங்க போயிட்டு நீ இந்தியா கிரவுண்ட் அந்த மாதிரி 3 கேட்ச் வந்து 38 சர்க்கிள்லயே கொடுத்தாங்க. 3 கேட்ச் வந்து காட்டன் போல்ட் ஹிட் விக்கெட்லாம் ஆயிட்டு போனாங்க. ஹிட் விக்கெட்லாம் அந்த அவ்வளவு அசரங்காலாம் ஒண்ணுமே எனக்கு அதான் சொல்றேன். ஸ்ரீலங்கா பத்தி பேச வேண்டாம். இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பேசிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கிலாந்து ஒண்ணும் பண்ணல, வில் ஜாக்ஸ் மட்டும் தான். வில் ஜாக்ஸ் பேர் எழுதிட்டு முடிச்சிடலாம் அவ்வளவுதான். மேன் ஆஃப் தி டோர்னமென்ட்க்கு மெயின் கண்டெண்டர் வந்து வில் ஜாக்ஸ் தான். இல்ல பேட்டிங் இப்போ வந்து அவர் ஆல்ரெடி 3வது மேன் ஆஃப் தி மேட்ச் வில் ஜாக்ஸ். இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து டாப் ஒரு டெட்லி ஆகுதா? இல்ல டேய் நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா 2 டீம் யார் மோசமா பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு 2 டீமும் போட்டி. அதுல நான் தாண்டா மோசமா பேட்டிங் ஆடுவேன்னு ஸ்ரீலங்கா ஆடி தோத்து போயிட்டாங்க. பில்சால்ட்லாம் சொன்னப்போ 37 ரன் அவுட். பட்லருக்கு பேட்ல படவே இல்ல. ஐயோ அந்த பால் அவுட் ஆன பால் பார்த்தேன். என்ன பால் எங்க ஆடுறனே தெரியல. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆயிட்டு போனாரு. விட்டுருங்க நான் போறேன்னு 14 பால் 7 ரன் அடிச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தல் ஐயோ ஒரு கட்டைய போட்டா இருப்பாரு. அவரு என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. டாம் பேட்டன் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு. ஐயோ நான் இது கேட்டுதான் இருந்தேன். எதுக்கு இங்கிலாந்து டீம்ல டாம் பாடுங்க? எதுக்கு இந்த வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா 2 4 1 0 இந்த மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்காரு. கிட்ட தோக்குற மாதிரி இருந்தப்போ அவர் தான் அடிச்சு 50 அடிச்சு கொடுத்தாரு. சின்ன டீம் அந்த மேட்ச் தோக்குற மாதிரி தான் இருந்தாங்க. எல்லா மேட்சும் இன்னைக்கு நடக்கிற மாதிரிதான் எல்லா மேட்ச் கூட தோக்குற பட்டு பட்டுன்னு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இல்ல இது ஒரு படத்துல ஒரு டைலாக் வருமே, அவன் யாரு கொடூரமா இருப்பான், நீங்க நான் ரண கொடூரம். அந்த மாதிரிதான் பேட்டிங். அது மாதிரிதான் மேட்ச். நான் கொடூரமா இருந்தேன், நீ ரண கொடூரமா இருந்தேன்.
சரி இன்னைக்கு ஒரு மேட்ச் நான் சரி நினைச்சேன் சரி இந்த மேட்ச் ஒரு 15-16 அட்லீஸ்ட் ஒரு 17 ஓவர்லயாவது முடிச்சு ஸ்ரீலங்கா பாயிண்ட்ஸ் ஏத்திக்குவாங்க, போதும் செமிஃபைனல் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தேன். இல்ல செமிஃபைனலா நாங்களாம் ஆட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் சொல்லிட்டாங்க. வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் சூப்பர் அடி இது. இது மலையாளம் இங்கிலாந்து நிக்கலைன்னா ஒரு வாய்ப்பு இங்கிலாந்து இருக்கு. மலையாளம் நின்னதுனால அது இவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால இவங்க அவ்வளவுதான் காலி. இதுக்கு மேல பயங்கரமா ஆடணும். பயங்கரமா ஆடுற பிளேயர்லாம் யாரும் இல்ல. இல்ல இல்ல 51 ரன் டிஃபீட்லாம் 2 ரேட்ல பயங்கரமா அடி விடுவோம். ஆல்ரெடி இங்கிலாந்து 2 ரேட் நல்லா இருக்கு. இன்னும் ஒரு மேட்ச் வச்சா போதும் ம். இங்கிலாந்துக்கு. இன்னும் ஒரு மேட்ச் வச்சா போதும். நீ வந்து அவனுங்க வந்துட்டு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க. இன்னும் ஒரு மேட்ச் இங்கிலாந்தோட தான். ம். எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து தான் உள்ள வர மாதிரி இருக்குது இந்த குரூப்ல. சரி சரி ஓகே. இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ரீலங்கா நீங்க கடைசியா அந்த அப்படி இங்கிலாந்து அதான் உள்ளது. அதான். ம். கடைசியா அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ம். எப்போ ஒரு பிளேயர் வந்து லெஜெண்டா மாறுவார்னா இந்த மாதிரி குரூசியல் Crucial சுச்சுவேஷன்ல match. தான் லெஜெண்டா மாற முடியும். ம். வெள்ளாலங்க இருந்தாலும் சரி, நிசங்காவே நான் சொல்லுவேன் அவர் சூப்பர் ஸ்டார் தான். இதே நீ 10 எப்ப நிமிஷத்துக்கால legend இந்த மேட்ச் status குறை போற- சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சூப்பர் ஹிட் வந்தது காரணமே 10 நிமிஷங்கா தான். நீ 10 அது நிமிஷங்கால இந்த okay மேட்ச் தான். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், 10 நிமிஷங்கால முக்கியமா இன்னைக்கு நிக்க வெள்ளாலங்க. வச்சு விக்கெட் எடுத்தாங்க. இங்கிலாந்து ஆமா. வந்து இங்கிலாந்துங்கிற மாதிரி ஸ்ரீலங்கா வந்து மேஜர் டோர்னமெண்ட் ஏசியா கப் மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் ஐசிசி ட்ராஃபில அடிக்கணும்னா நீங்க வந்து லீக் மேட்ச்ல அடிச்சா பார்த்தாது. குரூப்பிலான மேட்ச் இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற மேட்ச்ல வந்து அடிச்சா மட்டும் தான் உள்ள வந்து ஏதோ பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த குவாலிட்டி வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற ஜாக்கர் அலி கூட இருக்குது. அவங்களுக்கு இருக்கு. யூகேலான மேட்ச் 30 போடுறாங்க கூட சதடிக்கிறாங்க. இவங்க என்ன இப்ப எல்லா இந்தியா வந்து சப்போர்ட் பண்றது, இங்கிலாந்து சப்போர்ட் பண்றது, ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்றது, இவங்க ஊருக்கு வந்து டோர்னமெண்ட் என்ன இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாம். ஆனா இவங்க கொஞ்சம் கூட கிரிக்கெட்டை வளர்த்தவே மாட்டேங்கிறாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷப்பட்டேன் ஆஸ்திரேலியா கிட்ட அடிச்சதுக்கு அப்புறம். ம். அப்பா சூப்பர்ரா ஸ்ரீலங்கா வந்து ஓரளவுக்கு இப்ப கிரிக்கெட்ல பேக் டு ஃபார்ம் பார்த்தா இல்ல. கிரிக்கெட்டுக்கு வந்தது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. கடைசியா சொல்றேன், எப்படியா இருந்தாலும் ஒரு பிளேயர் லெஜெண்டா மாறுறதுக்கு குரூஷியல் இன்னிங்ஸ் தான் அவங்க வந்து பில்ட் பண்ணும் அவங்களோட கெரியரை. அதை இன்னைக்கு நிறைய ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் விளையாட தவறிட்டாங்க. ஸ்ரீலங்கால கிரிக்கெட் வந்து ரொம்ப நாளா டவுன்ஃபால்ல தான் இருக்கு. ஒரு லெஜெண்ட் ஸ்டேட்டஸே இல்லை இப்போ. அதனால நல்ல கிரிக்கெட் விளையாடுங்க. இதோ சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.